டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்பறா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? டேய் என்னடா பண்ற? என்னமோ பண்ற போய் சொல்லடா. வெல்கம் गाइस. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது weirdest food in India. வாங்க சார் வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாம் சும்மா சார். வேணாம்டா. ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துறோம். என்ன கருமண்டா அது? ஏய் என்னடா இது? இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. பழைய சாப்பாடா? வாழைப்பழத்தை பிசைஞ்சிட்டு அதுக்குள்ள சோறை வேற கொட்டுறாரு. ஒருவேளை நாய்க்கு எதனா வைப்பாருன்னு நினைக்கிறேன். சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். என்னடா பண்ணாங்க இப்போ இந்த அக்கா? இதையோ போட்டு நல்லா கிண்டிட்டு கை இதுல என்ன ஹைலைட்டா, அக்கா சுத்த பத்தமா கேப்லாம் போட்டு செய்யறாங்க. வழிச்சு போட்டு வாயில நல்லா வருது. சொல்ல முடியல. ஆனா என்னதான் அந்த கையில வழிச்சு போட்டாலும் அது இவங்க அந்த போடுற விதம் நல்லா இருக்கு. மூஞ்சி மட்டும் வாஷ் பேசணும் ஆயிருந்தா அதெல்லாம் வரல ஜெல்லி மாதிரி வருதா? அப்படி போடு. இப்படி போட்டா கை ஃபுல்லா வரதானே செய்யும். எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன், ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணுவேன். இப்ப நம்ம எல்லாரும் வீட்லயும் அம்மாக்கள் பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் செய்வாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க, காலையில் எதை செய்யணும் எப்படி செய்யணும் இதை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டோம். முன்னாடி என் மானத்தை வாங்குற. स्ट्रॉबेरी वाली चॉकलेट इडली, मैंगो वाली चॉकलेट इडली। வாட்ஸ் அப்? ले बैंगलोर में मैंने इससे बुरा कुछ नहीं खाया है। एक में मुफ्त में डालता हूँ। इडली आपने बहुत तरह की देखी होंगी, बहुत तरह की खाई होंगी, लेकिन आज हम आपको दिखाने वाले हैं बैंगलोर के सबसे वियर्ड इडली। जी हाँ, इन इडलीज के अंदर तो चॉकलेट की फिलिंग होती है और ऊपर इनके लगाए जाते हैं डिफरेंट फ्लेवर्स जैसे कि स्ट्रॉबेरी, मैंगो, लीची। और इन इडलियों के साथ में चटनी की जगह दी जाती है आइसक्रीम। ऊपर से गन पाउडर की जगह स्प्रिंकल्स डालकर इनकी प्लेट तैयार होती है, जिसका एक प्लेट का प्राइस रहता है 100 रुपीज। என்னங்க ஒரு பிளேட் 100 ரூபாவா? 100 ரூபாய்க்கு நான் நிறைய இட்லி வாங்கி சாப்பிடுவேன்டா சாம்பாரை ஊற்றி. நான் எதுக்குற ஜாம்லாம் போட்டு சாப்பிடணும்? ஒருவேளை நல்லா இருக்குமோ? தம்பி தோசை நல்லா இருக்கும், இங்கேயே சாப்பிடுங்க. இப்போ அடுத்த ஒரு வீடியோ. டெய்ரி மில்க்கு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஒரு டேரி மில்க்கை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு டேரி மில்க்கு கொடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் இவனுங்க என்னடானா அதை வச்சு பக்கோடா பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இந்த மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கு, அதில் எதை போட்டு பொறிக்கிறாங்கன்னு பாருங்க. பாவண்டா, சாக்லேட் வச்சு பண்ணிட்டானுங்க, ஐஸ் வச்சு பண்ணிட்டானுங்க, இன்னும் எதை வச்சு பண்ண போறானுங்கன்னு தெரில. இனிமே தான் செம்ம சீன் இருக்குது. செஞ்சுட்டா போச்சு. வாழைப்பழம் தவறி எதனா விழுந்துடுச்சா? இவன் புத்தியை பார்த்து பெருமைப்படுவா பயப்படுவானே தெரியல. ஒருவேளை நல்லா இருக்குமோ? என்னடே பசிக்கா? வா உட்காந்து ரொட்டி சாப்பிடு. இல்ல இல்ல அதெல்லாம் துட்டு நான் கொடுக்க. இது எப்படிதான் குடிப்பானுங்க? கடவுளே, கடைசியில் வாழைப்பழத்தையும் விட்டு வைக்கலையா நீங்க? இந்த பாருங்க தினம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்க அப்படி சாயசத்துல பிறக்கல.
சாசு, கொத்தமல்லி, வெங்காயம், மிச்சரு, பேல்பூரியா? யாரா நீங்க? பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி வளர்ந்தாள் நான் இல்லைங்க. எது கிடைக்குதோ அது பிடிக்கும். ஐஸ்ல பஜ்ஜி பார்த்தோம், சாக்லேட்ல பஜ்ஜி பார்த்தோம், எதுலயோ பஜ்ஜியை பார்த்தோம். ஆனா கடைசியில இதையும் விட்டு வைக்கல நீங்க. சாப்பிடுவாங்களா? ஒருவேளை கொசு சாகலன்ட்டு இப்படி கொளுத்தி வைப்பாங்களோ? இது சாப்பிட்டா மனுஷன் கண்டிப்பா செத்துருவான். தேவனா குடி தோண்டி போதீங்கடா, நாகி செத்துரும். பட்டரு, பட்டர்ல முந்திரி பாதாம் பவுடர், நெய் பக்கோடா பண்ண போறதா? நான் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன்டா, அதனால தான் வீடியோ போட வந்தேன். நம்மள மாதிரி டிப்ரெஷனாக இருக்கவங்க இதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா வீடியோ போட என்னையும் டிப்ரெஷன் ஆகிட்டீங்களேடா. ஓகே, இது தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா சுடுகாட்டுக்கு நடுவில் பர்த்டே கொண்டாடுறீங்க? அதுவும் பார்த்தீங்களா அந்த முண்டாஸ் எல்லாம் கட்டி. என்னடா இது சோப் பண்ணுற? டிப்ஸ் வச்சுக்க, சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. रुको जरा. ஃபிளாஷ்பேக். கிச்சன் மாஸ்டர் நோரோ ஒன்று பார்சல். Listo il prato della messatrice? மாஸ்டர் ஒரு நோரோ ஒன்று பார்சல். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. திரும்ப இதே போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.